ஆஹா பரவாயில்லப்பா நீ ஹெல்த் மினிஸ்டர் கேள்விப்பா எனக்கு சந்தோஷமா நம்ம கேள்வியே வராதுப்பா சாமியா கூப்பிடுவா பக்கத்து என்ன சார் அண்ணா போச்சு அன்பு நீ தானப்பா முந்தன கேள்வி எனக்கு ஃப்ரீ ஆகி போச்சு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அமைச்சர்லாம் 5 ஆண்டுகள் ஓட்டி விட்டார்கள் கேள்வி பார்த்து அதாவது சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கேள்வி வந்து விட்டால் மற்ற அமைச்சர் சந்தோஷம் கடைசியில எஸ் 2 வாரத்துக்கு போடுவாங்க இன்றைக்கு புகை ஒழிக்க வேண்டும் சொன்னார்கள் எத்தனையோ கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது அதாவது பல கோடி மக்கள் வந்து இன்றைக்கு தொழில் செய்கிறார்கள் புகை ஒழிக்கும் சொன்னால் வேண்டாம் வேண்டாம் ஒழிக்க கூடாது சொன்னார்கள் புகை ஒழித்து எத்த வேண்டும் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்த போன அமைச்சர்களும் தமிழகத்தில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே ஆதரவு தரல பாட்டாளி மக்கள் கட்சி தவிர மீதி எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆதரவு தரவில்லை ஏன் கடந்த முதலமைச்சரும் ஆதரவு தரவில்லை நான் சொல்கிறேன் புகை ஒழிக்க சொன்னால் ஆதரவு தரவில்லை பல்வேறு மாநிலத்தை சொன்னார்கள் ஐயா பார்த்து உலக நடக்கின்ற தலைவர்கள் வந்து உங்களை போல அமைச்சர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இதுவரைக்கும் வந்ததில்லை என்று சொல்லி எத்தனையோ தலைவர் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு முட்டுக்கட்டை போட்டார்கள் நேரம் இல்லை நிறைய பேச நினைத்தேன் நம்முடைய அமைச்சர்கள் 1 மணி நேரத்தை பேச வேண்டும் 6 மணிக்கு கூட்டம் முடிக்க வேண்டும் என்று எண்ணத்திருக்கிறார்கள் வருகை தந்திருக்கின்ற அனைத்து பாட்டாளி சொன்னலுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் உயிரினும் மேலான அன்பு சொந்தக்காரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுவும் குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற எழுச்சி பொங்க வீரமுள்ள என் தம்பிகளுக்கும் என்னுடைய அண்ணன்களுக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இது ஒரு தேர்தல் பொதுக்கூட்டம் கிடையாது இது வித்தியாசமான கூட்டம் 44 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த திராவிட கட்சிகளை அகற்றுகின்ற கூட்டம் இது இந்த கூட்டம்தான் தொடக்கம் அதிலே இந்த காஞ்சி மண்ணிலே நடைபெற்றுகின்ற இதுதான் முதல் கூட்டம் இதற்கு நீங்கள் தான் சாட்சி இனி வரும் காலத்திலே இது போன்ற கூட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற இருக்கின்றன மம்தா பானர்ஜி என்ற ஒரு தனி மனிதர் ஒரு பெண் 34 ஆண்டு காலமாக மேற்கு வங்கத்திலே ஆண்ட கம்யூனிஸ்ட் ஆட்சியை அகற்றி மம்தா பானர்ஜி அந்த அம்மையார் அங்கே ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட ஆட்சிகள் 44 ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தையும் தமிழக மக்களையும் ஏமாற்றி கொள்ளையடித்து சுரண்டி இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நேரம் வந்துவிட்டது அவர்கள் வீட்டுக்கு செல்வதற்கு நேரம் வந்துவிட்டது இனி வரும் காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி இங்கு தமிழகத்தில் வரப்போகின்றன இதில் யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம் நிச்சயமாக வரும் அதை வர வைப்போம் வர செய்வோம் இங்கே வந்திருக்கின்ற என் தம்பிகளும் தங்கைகளும் அண்ணன்களும் சேர்ந்து இந்த மாற்றத்தை உருவாக்குவோம் இதுதான் புதிய அரசியல் புதிய நம்பிக்கை புதிய மாற்றம் நினைத்து பாருங்கள் இந்த திராவிட கட்சிகள் 44 ஆண்டு காலமாக தமிழகத்தை சுரண்டி நம்மை ஏமாற்றி தமிழக மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது இந்த துரோகத்தின் இவ்வளவு பெரிய பட்டியல் என்கிட்ட இருக்கிறது இவங்க செஞ்ச துரோகம் இதை பேச வேண்டுமென்றால் எனக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் சாதாரண துரோகம் கிடையாது ஆனால் இந்த மாற்றம் நிச்சயமாக வரும் ஐயா சொன்னாரு
என்கிட்ட கேட்டார், இந்த முதல் கூட்டம், இந்த மாற்றத்தின் முதல் கூட்டம் எங்க நீ போட போறேன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு பிடிச்ச மாவட்டம் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் நான் முதல் போட போறேன். அது எழுச்சியுள்ள மாவட்டம், உணர்வுமிக்க மாவட்டம், அது குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற இளம் சிங்கங்கள் நிறைந்த மாவட்டம் இந்த மாவட்டம். நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல், இந்த உள்ளாட்சி தேர்தலில் உண்மையிலே யாருக்கு வெற்றி என்றால் இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் வெற்றி. ஏதோ நாம் தோற்றுவிட்டோம். இந்த வாக்கு சதவீதம் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சியா அவனுக்கு 4%, விஜயகாந்த் கட்சியா அவனுக்கு 10%, அண்ணா திமுகவா 39%, திமுக 26%. உள்ளாட்சி தேர்தலில் அப்படி சதவீதம் போட முடியுமா? நிச்சயமா போட முடியும். ஏன்னா கிராமத்தில் ஒரு வாக்காக 4 வாக்குகள் போடுறோம், 4 ஓட்டு போடுறோம். கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு ஓட்டு, உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு, ஒன்றிய குழு உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு, மாவட்ட குழு உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு, 4 ஓட்டு. இந்த 4 ஓட்டுல அங்க இருக்கின்ற தனிநபர் செல்வாக்கு யாருக்கு போகணும் அவன் தான் போடுவான். அங்க கட்சி எல்லாம் பார்க்க மாட்டான் கிராமத்தில். அப்படி இந்த ஊடகங்கள் எந்த நம்பிக்கையில இவங்க எவ்வளவு வாங்கினாங்க அவங்க எவ்வளவு வாங்கினாங்க. அதற்கு இன்னொரு உதாரணம், சென்னை மேயர் சைவ துரைசாமி அவர் பெற்ற வாக்குகள் சென்னையில 12 லட்சம் வாக்குகள். ஆனா அவங்க கட்சி 200 கவுன்சிலர்கள், அதிமுக 200 கவுன்சிலர்கள் சேர்ந்து வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியுமா? வெறும் 10 லட்சம். அவர் 12 லட்சம், 10 லட்சம் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து அதிமுக சேர்ந்து வாங்கினது. அப்ப அவருக்கும் கட்சிக்கும் வித்தியாசம் 2 லட்சம் வாக்குகள். அதனால எந்த கணக்கிலையும் இவங்க இவ்வளவு வாங்கினாங்க இவ்வளவு வாங்கினாங்க சொல்ல முடியாது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு பலம் எது? இந்த வட மாவட்டங்கள், இந்த 15 வட மாவட்டங்கள்ல நம்ம அதிக வெற்றி பெற்றிருக்கின்றோம். இது நான் ஏதோ உங்களை உற்சாகப்படுத்தணும் நான் சொல்ல, உண்மையை சொல்றேன். நான் ஜூன் மாதம் 27ஆம் தேதி அன்று ஐயா முடிவெடுத்தார். என்ன, இனி வரும் காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே தான் இங்கே கூட்டணி. யார் வேண்டுமெனா வரலாம், இங்கிட்டு நீங்க வாங்க, நாங்க தலைமை. இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னார்கள். ஐயாவுடைய அன்றைய முடிவு நம்ம கட்சிக்குள்ளே ஒரு சில நபர்கள் என்ன இப்படி ஐயா சொல்லிட்டாரு, குறிப்பாக பொறுப்பாளர்கள் ஏதோ பொறுப்பு வாங்கிக்கலாம், கூட்டணி போனா ஏதோ பொறுப்பு வாங்கிக்கலாம் நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு அதே பொறுப்பாளர்கள் ஐயா எப்பயுமே சரியாதான் முடிவெடுத்துப்பாரு, நல்ல முடிவெடுத்தார். அப்போ ஏன்னா நான் கேட்கிறேன், அன்னைக்கு ஜூன் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு ஐயா அந்த முடிவு எடுக்கலன்னா கூட உள்ளாட்சி தேர்தலில் நம்ம தனியாதான பண்ணி இருப்போம், சரிதானே? ஆனா அந்த முடிவை நம்முடைய சுய மரியாதையை காப்பாற்றி நம்முடைய மரியாதையான ஒரு முடிவு அன்னைக்கு ஐயா 27ஆம் தேதி அன்னைக்கு எடுத்துட்டார். 4 மாசத்துக்கு முன்பு ஐயா முடிவு. அதற்கு பிறகு நம்ம இந்த உள்ளாட்சி தேர்தலில் நடந்த கூட்டணி, மற்ற கட்சி கூட்டணி எல்லாம் நினைச்சு பாருங்க. விஜயகாந்த் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த அம்மா கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனா உள்ளாட்சி தேர்தலில் விஜயகாந்த் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கை ஏந்திக்கிட்டு போய் போடுறதுக்கு முன்னாடி அம்மா எங்களுக்கு போடுங்க அம்மான்னு சொன்னாங்க. துரத்து விட்டாங்க, நம்ம துரத்து விட்டாங்க, போங்க போங்க. அதே நிலைமைதான் காங்கிரஸ் மற்ற விடுதலை சிறுத்தை மற்ற எல்லாம் திமுக கூட இருந்தாங்க. திமுக சொல்லிட்டாங்க நாங்க தனியாக நிற்க போறோம். அப்போ நம்ம அவங்க கூட இருந்திருந்தா நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கோம்? அதே மாதிரிதான் வந்திருக்கும். அதனால ஐயா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. ஜூன் மாதம் 27 மரியாதையான முடிவு. இனி வருங்காலத்தில் எந்த காலத்தை கூட இந்த திராவிட கட்சிகள் கூட நம்ம கூட்டணி போக மாட்டோம். மாறாக இவர்களுக்கு மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே இங்கே நம்மோடு அனுப்பி. இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சி ஏன் இங்க தமிழ்நாட்டில் ஆட்சியில் வரல? இந்தியாவிலே அதிக வருடங்கள் ஆட்சி செய்யாத மாநிலம் தமிழ்நாடு மாநிலம். காங்கிரஸ் கட்சி பக்கத்தில் பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி, கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி, ஆந்திராவில் காங்கிரஸ் ஆட்சி, கர்நாடகாவில் கடந்த ஆட்சி, மகாராஷ்டிரா, ஒரிசா, மத்திய எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வரலன்னா 44 ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகளுடன் கூட்டணி போனதுனாலதான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல. நம்மளும் அந்த தப்பு செஞ்சோம்.
15 ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகள் கூட்டணிக்கு போனதுதான் பெரிய தப்பு, நம்ம செஞ்ச பெரிய தப்பு. இனி வருங்காலத்தில் எக்காலத்தில் அந்த தப்பை நாங்க செய்யவே மாட்டோம். 96 தனியாக நாம் நின்று 4 எம்எல்ஏக்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றோம். ஆனா இன்னைக்கு கூட்டணி சென்று 3 தான் ஜெயிச்சோம். இதுக்கு நம்மளுடைய கடந்த 15 ஆண்டு காலமாக நமக்கு ஒரு பின்னடைவு தான். அதனால அதெல்லாம் கடந்த காலம். இனி வரும் காலத்திலே புதிய அரசியல் நாம் படைப்போம், இளைஞர்களை நாம் திரட்டுவோம், ஆட்சி மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம், திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்புவோம். திராவிட கட்சிகள் செய்த துரோகங்கள் எண்ணில் அடங்கா துரோகங்கள். கச்சத்தீவு இன்னைக்கு ஏன் நம்ம மீனவர்கள் அங்க இளைஞர் படையினர் சுட்டு கொல்லப்பட்டுகிறார்கள்? ஏன்னா நம்ம கச்சத்தீவை தாராளத்து கொடுத்துட்டாங்க. யாரு? திமுக. யார்கிட்ட கொடுத்தாங்க? இளைஞர் கிட்ட கொடுத்துட்டாங்க. எடுத்துட்டு போங்க, எங்களுக்கு வேண்டாம். இன்னைக்கு அந்த கச்சத்தீவு இருந்ததுன்னா அங்க அங்கதான் மீன் வளம் அதிகமா இருக்கு. நம்ம மீனவர்கள் அங்க போய் மீன் பிடிச்சிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. எவனும் உள்ள வர முடியாது. ஆனா இவங்க அவங்க கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க சுய அரசியல் லாபத்திற்காக இவங்க பதவியில இங்க இருக்க வேண்டிய நோக்கத்திலே கச்சத்தீவை இளைஞர் கிட்ட கொடுத்துட்டான். இதை விட ஒரு பெரிய துரோகம் எது இருக்கும்? அதை விட ஒரு பெரிய துரோகம். கடல் கடந்த நம்ம தமிழின மக்கள், நம் தொப்புள்குடி உறவு மக்கள், அங்கே தமிழ் மக்கள், நம் சொந்தங்கள், லட்சக்கணக்கான சொந்தங்களை ஒரே நாளிலே அழிச்சு அந்த ராஜபக்சே. இதற்கு காரணம் யார் என்றால் இந்த திராவிட கட்சிகள் தான் அதற்கு காரணம். தீர்மானம் போடுறாங்களா? உண்ணாவிரதம் இருக்கிறாங்களா? எவ்வளவு உண்ணாவிரதம்? அரை மணி நேரம் உண்ணாவிரதம். சட்டமன்றத்தில் தீர்மானம், அங்க லெட்டர் எழுதுறாங்களா, அங்க அமைச்சருங்க வராங்களா, போறாங்க, முடிஞ்சு போச்சியா? இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் கொண்டு தீர்த்துட்டாங்க. அங்க யாரும் இல்ல. அங்க இது பெரிய துரோகம் அல்லவா? அடுத்தது நம்முடைய காவேரி பிரச்சனை. இந்த காவேரியில தண்ணி எங்க வருது? கையெழுத்து போட்டு தீர்மானம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கர்நாடகாரங்களை நீங்க எடுத்துட்டு போகிறாங்க. முல்லை பெரியார் பிரச்சனை கேரளா கிட்ட அவங்க தாராளத்தை கொடுத்துட்டாங்க, போட்டாங்க. பாலாறு பிரச்சனை, இந்த பாலாறு இங்க பக்கத்தில் ஓடுது. இந்த பாலாறு கர்நாடகாவில் தொடங்கி அங்க கிட்ட 15 தடுப்பணைகள் கர்நாடகாவில் கட்டிட்டான். ஆந்திராவில் கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் தான் ஆந்திராவில் வருது இந்த பாலாறு. ஆந்திராக்காரன் 30 தடுப்பணைகள் அங்க கட்டிட்டான். மீதி கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் இங்க தமிழ்நாட்டில் வருது. ஆனா இங்க வெறும் எவ்வளவு கட்டினா தடுப்பணைகள்? வெறும் 4 தடுப்பணைகள். இப்போ ஆந்திராக்காரன் ஒரு மிகப்பெரிய தடுப்பணை அங்க கட்டுறோம், குப்பம் அந்த ஊர்ல கட்டுறோம்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பத்தி கவலை இல்லை உங்களுக்கு யாரும். இவங்களுக்கு கவலை ஆட்சியில் இருக்கணும், மக்களை ஏமாற்றணும், மக்களை ஓட்டுகளாக பயன்படுத்தணும், அவ்வளவுதான். வேற எதுவும் ஆடு மாடுகள் போல் மக்களை ஓட்டு போடு. என்ன கொடுத்த? சாராயத்தை கொடுத்து, சோறை கொடுத்து, இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறிகளாக்கி திராவிட கட்சிகள். சினிமாவையும் சாராயத்தை கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டு விடுவாங்க. வசனம் பேசினா மக்கள் ஓட்டு போட்டுவான், வேஷம் போட்டா மக்கள் ஓட்டு போட்டுவான், சாராயத்தை கொடுத்தா, பிரியாணி கொடுத்தா, முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் வந்துன்னா காசு தூக்கி போடு. இந்த அரசியல் போதும்பா, இந்த மாதிரி அரசியலே வேண்டாம். இளம் சிங்கங்கள்லாம் வாங்க, நம்ம புதிய மாற்றத்தை உருவாக்கும், வித்தியாசமான அரசியல், ஆக்கப்பூர்வ அரசியல் நாம் உருவாக்குவோம் தமிழ்நாட்டிலே. இது மட்டுமா? தமிழ் வழி கல்வின்னு சொன்னாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் படிக்காமலே பள்ளிக்கூடம் படிக்கலாம், கல்லூரி படிக்கலாம், ஆராய்ச்சிகள் செய்யலாம். வேற எந்த மாநிலத்திலும் இப்படி செய்ய முடியாது. அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி படிச்சே ஆகணும், தமிழ்நாட்டில் தவிர. இதுதான் தமிழ் மொழி கல்விய, தமிழ் மொழி ஆட்சின்னு சொன்னாங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் சொன்னாங்க. எங்கே தமிழ், எதிலே தமிழ்? என்ன இருக்கு? எங்க இருக்கு தமிழ்? எதுலையும் கிடையாது. வெறும் கோஷம் மட்டும்தான். பெருசா லைட்ட போட்டுருவாங்க. தமிழ் போட்டா முடிஞ்சு போச்சு. தமிழ் இந்தியாவின் ஆட்சி மொழியாக மாற்ற வேண்டும் சொன்னாங்க. இதெல்லாம் எப்ப சொன்னாங்கன்னா இந்த திராவிட கட்சிகள், திமுகவோ அண்ணா திமுகவோ அவங்க தொடக்க காலத்தில் சொன்னது சத்தியங்கள் எல்லாம். அதுல ஒரு சத்தியங்களும் கடைபிடிக்கல, வெறும் வசனம் தான் அதெல்லாம். அந்த டெல்லியை யார் கூட்டம் போட்டா? 15 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் டெல்லியிலே 5000 பேர் இங்க கல்கத்தோரா அந்த உள்வரங்கம் ஸ்டேடியத்திலே இங்கிருந்து போன தமிழ் மக்கள் அங்கே போட்டு 19 மொழிகளிலே அந்த அழைப்புதல் இன்விடேஷன் 19 மொழிகளிலே அடித்து
இந்த 19 மொழியிலும் தமிழ் உட்பட இந்த 19 மொழியிலும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளவு பெரிய கூட்டம் நடத்தணும். ஐயா தலைமையில் நடத்தணும். இந்த திராவிட கட்சிகளை பத்தி ஏதாவது பேசினாங்களா? இல்ல. அடுத்தது இந்த கல்வியில செய்த துரோகம், திராவிட கட்சிகள் செய்த துரோகம். என்ன துரோகம்? கல்வியில இந்த மெட்ரிகுலேஷனுக்கு அனுமதி கொடுத்தாங்க. யார் கொடுத்தா? திமுக காரன் கொடுத்தாங்க. அண்ணா திமுக கொடுத்தா. அதுக்கப்புறம் கல்வி கொள்ளையர்கள். ஒரு காலத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு சாராயம் தனியார் மயம் இருந்தது. கல்வி அரசாங்கம் நடத்தியது. இன்னைக்கு அதை தலைமையாக மாற்றி இன்னைக்கு சாராயத்தை கேடுகட்ட இந்த சாராயத்தை இந்த அரசாங்கம் எடுத்து நடத்துது. ஆனா நமக்கு வர வேண்டிய அந்த கல்வியை தனியார் கிட்ட கொடுத்து கொள்ளையடிங்கடா, எடுத்துட்டு போங்கடா இப்படி சொல்லுகின்ற திராவிட கட்சிகள். இதெல்லாம் சாதாரண துரோகம் கிடையாததெல்லாம். அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீர் பாசனம், இரிகேஷன் ஸ்கீம். நான் அமைச்சராக பணியாற்றிய பொழுது ஒரு அறிக்கையை நான் பார்த்தேன். அப்போ அந்த அறிக்கையிலே கடந்த காலங்களில் நீர்ப்பாசனத்துக்கு திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு அதுல பார்த்தா மகாராஷ்டிரா மாநிலம் 45,000 கோடி ரூபாய் திட்டம் 30 ஆண்டு காலமாக. அடுத்தது ஆந்திரா மாநிலம் 42,000 கோடி ரூபாய் திட்டம். அடுத்தது கர்நாடகா மாநிலம் 38,000 கோடி ரூபாய் திட்டங்கள். அடுத்தது குஜராத் 35,000 கோடி ரூபாய் திட்டங்கள். மத்திய பிரதேஷ் 32,000 கோடி ரூபாய் திட்டங்கள். தமிழ்நாடு 210 கோடி ரூபாய் திட்டம். எவ்வளவு? வெறும் 210 கோடி ரூபாய் திட்டம். அதிலே ஒரு புள்ளி போட்டு அந்த 210 கோடி ரூபாயும் செலவு செய்யலன்னு அங்க அறிக்கையில் இருக்கு. எனக்கு கையா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. வயிறு எரிச்சல், அவ்வளவு ஆத்திரம் எனக்கு. இந்த திராவிட கட்சிகள் அவன் ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிராவில் 40,000, 30,000, 38,000 கோடி ரூபாய் நீர்ப்பாச திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்கா. இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதெல்லாம் சாதாரண துரோகமாக மன்னிக்க முடியாத துரோகங்கள் இதெல்லாம். இது மட்டுமா? நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை அதே தாராவாத்துது. தமிழகத்தில் உள்ள மணல் இங்க எங்க போகுது? எங்க போகுது தெரியுமா? இங்க இருக்கிற மணல்ல கேரளாவுக்கும் மாலத்தீவுக்கும் போயிட்டு இருக்கு. இங்க கொள்ளடிச்சுட்டு அங்க எடுத்துட்டு போறான், கேரளாக்காரன் எடுத்து போறான். கேரளாக்காரன் அவன் அங்க மணலை யாரும் எடுத்து